போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 11. மறுநாள் காலை நேரங்கழித்துதான் அவர் கண்விழித்தார். சமீப நிகழ்ச்சிகளை பற்றி அவர் நினைவு கூர்ந்தார். அன்று காலையில் சக்கரவர்த்தி பிரான்சிஸிடம் அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நினைப்பிற்கு கொண்டு வந்தார். அந்த யுத்த மந்திரி, பணிவான அந்த உதவியாளர் பிளைப்பின், முதல் நாள் இரவு நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தார். ராஜ சமூகத்தில் பிரசன்னமாவதற்காக முழு அணிவகுப்பு சீருடையை அணிந்து கொண்டார். வெகுகாலமாக அவர் அதை அணிந்ததில்லை. புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அழகாகவும் தமது கையில் ஏற்பட்ட காயத்திற்கு கட்டுக்கட்டி கொண்டும் பிளைப்பின் அவரது படிப்பறைக்கு சென்றார். அந்த அறையில் ராஜதந்திர சேவையை சேர்ந்த 4 இருந்தார்கள். ருஷ்ய நிலை அதிகாரி செயலகத்தில் ஒரு செயலாளராக ஏற்கனவே அறிவார். மற்றவர்களிடம் அவரை பிளைப்பின் அறிமுகப்படுத்தி வைத்தார். பிளைப்பின் அறையில் அன்று கூடியிருந்தவர்கள் கனவான்கள், இளைஞர்கள், பணக்காரர்கள், குஷியானவர்கள், உயர் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். வியன்னாவில் இருந்தது போலவே இங்கேயும் அவர்கள் ஒரு தனி கோஷ்டியாக இருந்தார்கள். அந்த குழுவிற்கு பிளைப்பின் தான் தலைவர். அந்த கோஷ்டியை நமது கோஷ்டி என்று பிளைப்பின் அழைத்து வந்தார். இந்த கோஷ்டியில் அநேகமாக ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களோ இருந்தார்கள். ஆகவே யுத்தத்தை பற்றியோ அரசியல் விஷயங்களை பற்றியோ அவர்களுக்கு சிரத்தை எதுவும் கிடையாது. ஆனால் உயர் வட்டாரம், சில பெண்கள், தங்கள் இலாக்காவை பற்றிய உத்தியோக விஷயங்கள் ஆகியவை பற்றி அவர்களுக்கு சிரத்தை இருந்தது. இந்த கனவான்கள் இளவரசர் ஆண்ட்ரூவை தங்களை சேர்ந்த ஒருவராக கருதி வரவேற்றார்கள். அந்த மாதிரி அவர்கள் கருதுவது மிக அபூர்வம். மரியாதைக்காகவும் உரையாடலை ஆரம்பிப்பதற்காகவும் இராணுவத்தை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் சில கேள்விகளை முதலில் அவர்கள் கேட்டார்கள். பிறகு களிப்பான கேலிகளிலும் அரட்டைகளிலும் பேச்சு திரும்பியது. ராஜதந்திர சேவையை சேர்ந்த ஒருவருக்கு நேரிட்ட துரதிர்ஷ்டத்தை பற்றி அங்கிருந்தவர்களில் ஒருவர் சொல்ல ஆரம்பித்தார். இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், லண்டனுக்கு அந்த ஆசாமியை மாற்றியது. பதவி உயர்வு என்றும் முகத்திற்கு நேராக முதல் மந்திரி வெட்ட வெளிச்சமாக சொன்னார். அந்த சமயம் அந்த ஆசாமியின் முகம் போன போக்கை உங்களால் யூகிக்க முடியுமா? அதில் உள்ள மோசமான விஷயம் என்னவென்றால், கனவான்களே, தான் இப்பொழுது குராகினுடைய குட்டை வெளிப்படுத்தும் போது அந்த டான்ஜுவான், இந்த கெட்ட பேர் வழி, அதை தனக்கு அனுகூலமாக உபயோகப்படுத்தி கொள்கிறார். இங்கு டான்ஜுவான் என்றால் பெண் பித்தன் என்று பொருள். இளவரசர் ஹிப்பாலைட் ஒரு நாற்காலியில் சாய்ந்து அதன் கைப்பிடிகளில் தம் கால்களை போட்டு கொண்டிருந்தார். இதை கேட்டதும் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார் அவர். ஹோ டான்ஜுவானே, ஹே பாம்பே என்று பல குரல்கள் பல விதத்தில் சப்தமிட்டன. பால்கோன்ஸ்கி, உமக்கு தெரியாது என்று இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து பிளைப்பின் பேச ஆரம்பித்தார். அந்த பிரெஞ்சு துருப்புகள், அதாவது ருஷ்ய துருப்புகளும் அப்படித்தான் செய்த அட்டூழியங்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் இந்த மனிதர் பெண்களிடம் செய்கிற அட்டூழியங்களுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஆணுக்கு துணையானவள் பெண் என்ற பிரெஞ்சு பழமொழியை இளவரசர் ஹிப்பாலைட் எடுத்துரைத்தார். தமது கை கண்ணாடி மூலமாக தாம் உயர தூக்கி வைத்திருக்கும் தமது கால்களை பார்த்தார். பிளைப்பினோ நமது கோஷ்டியை சேர்ந்த மற்றவர்களும் ஹிப்பாலைட்டின் முகத்தை பார்த்து சிரித்தார்கள். இந்த கோஷ்டியில் ஹிப்பாலைட்டை கோமாளியாக நடத்துகிறார்கள் என்பதை அவர் கண்டார். தமது மனைவி சம்பந்தப்பட்ட வரையில் ஹிப்பாலைட் மீது அவருக்கு கொஞ்சம் பொறாமை கூட உண்டு என்பதை அவர் மனம் ஒப்புக்கொண்டது. ஹோ,
உமக்கு ஒரு விருந்தளிக்கப் போகிறேன் என்று பிளைப்பின் பால்கோன்சியின் காதுகளில் முணுமுணுத்தார். குராக்கின் அரசியலை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தால் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த சமயம் அவர் முகத்தில் தோன்றும் முக்கியத்துவத்தை நீர் பார்க்க வேண்டும். அவர் இப்பாலைட்டுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து நெற்றியை நெரித்து அரசியலை பற்றி அவரிடம் பேச ஆரம்பித்தார். இளவரசர் ஆண்ட்ரூவும் மற்றவர்களும் அந்த இருவரையும் சுற்றி கூடினார்கள். நேச நாட்டு உடன்படிக்கைக்கு சாதகமாக பெர்லின் மந்திரி சபை தமது கருத்தை வெளியிட முடியாது என்று ஹிப்பாலைட் ஆரம்பித்த பிரமாதமான முக்கியத்துவத்தோடு அங்கிருந்தவர்களை சுற்றி பார்த்தார். அந்த மந்திரி சபையினுடைய கடைசி குறிப்பில் காணப்பட்டபடி அந்த விஷயத்தை வற்புறுத்தாமல், உங்களுக்கு தெரியுமே, தவிரவும் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தி நேச நாட்டு கூட்டுறவின் கொள்கையிலிருந்து விலகினாலொழிய, பொறுங்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை என்று அவர் இளவரசர் ஆண்ட்ரூவிடம் சொல்லி அவர் கையை பற்றி கொண்டு, அந்த மாதிரி தலையிடுவது நடுநிலைமை கொள்கையை விட பலமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் அவர் சிறிது தயங்கினார். முடிவாக நவம்பர் 18ஆம் தேதி நாம் அனுப்பிய அறிக்கை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதை அவர் குற்றங்கூற முடியாது. அது முடிய போகிற விதம் அப்படிதான். நாம் பேசியது முடிந்துவிட்டது என்பதை காட்டுவதன் அடையாளமாக அவர் பால்கோன்சியின் கையை தமது பிடியிலிருந்து விடுவித்தார். ஹோ டெமாஸ்தீனஸ், உங்கள் வாயில் நீங்கள் ஒளித்து வைத்திருக்கும் கூழாங்கல்லில் இருந்தே உம்மை நான் கண்டு கொண்டேன் என்று பிளைப்பின் சொல்லி திருப்தியடைந்து தமது தலையிலுள்ள கத்தையான தலைமுடியை தடவிக்கொண்டார். இங்கு டெமாஸ்தேனஸ் என்பவர் கிரேக்க நாட்டில் இருந்த ஒரு பிரபலமான பேச்சாளர். அவர் ஒரு திக்குவாய் என்றாலும் வாயில் கூழாங்கல்லை போட்டு பேசி பழகி அந்த திக்குவாயை போக்கடித்து பெரிய பேச்சாளரானார் என்று சொல்வதுண்டு. ஒவ்வொருவரும் சிரித்தார்கள். எல்லாரையும் விடவும் அதிகமாக ஹிப்பாலைட் சிரித்தார். அவர் சிரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். மூச்சு விடுவதிலையும் கஷ்டப்பட்டார் என்றாலும் அந்த காட்டு சிரிப்பை அவரால் அடக்க முடியவில்லை. அந்த சிரிப்பு அவருடைய அப்பாவி தோற்றங்களை சுழித்து காட்டின. இப்பொழுது கவனிங்கள் கனவான்களே என்றார் பிளைப்பென். இந்த வீட்டிலும் இந்த பிரேன் நகரத்திலும் பால்கோன்ஸ்கி எனது விருந்தாளி. என்னால் சாத்தியமான வரையில் இங்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சகல விதமான இன்பங்களையும் அவருக்கு அளித்து அவரை உபசரிக்க விரும்புகிறேன். நாம் வியன்னாவில் இருப்போமானால் அது ரொம்ப சுலபம். ஆனால் இங்கே இந்த மெரோவியா நாட்டு பொந்தில் அது ரொம்ப கஷ்டமானது. ஆகவே நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரேன் நகரத்தின் வனப்புகளை அவருக்கு காட்ட வேண்டும். நாடகங்களுக்கு அழைத்து போகும் வேலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உயர் வட்டாரத்துக்கு அழைத்து போகும் வேலையை என்னை சேர்ந்தது. ஆனால் நீர் இருக்கிறீரே ஹிப்பாலைட், பெண்களை பற்றிய காரியங்களுக்கெல்லாம் உம்மை சேர்ந்தது. அமெலியை அவர் பார்க்கும்படி செய்ய வேண்டும். மிக பிரமாதமான அழகி என்று நம்மை சேர்ந்தவர்களில் ஒருவர் சொல்லி நமது விரல் நுனிகளை முத்திக்கொண்டார். பொதுவாக இந்த இரத்தவெறி கொண்ட சிப்பாயை அதிகமான ஜீவகாருண்ய குணங்கள் கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும் என்றார் பிளைப்பென். கணவான்களே, உங்களுடைய உபசரிப்புகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன். ஏனெனில் நான் சீக்கிரமாக புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி தமது கடிகாரத்தை பார்த்தார். எங்கே? சக்கரவர்த்தியிடம். ஓஹோ, நல்லது, போய் வாருங்கள். பால்கோன்ஸ்கி, நீங்கள் போய் வாருங்கள். இளவரசரே, டின்னருக்கு சீக்கிரமாக திரும்பிவிடுங்கள். அதன் பின்னால் உம்மை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பல குரல்கள் ஒலித்தன. சக்கரவர்த்தியிடம் பேசும்போது நமது துருப்புகளுக்கு கொடுக்கப்படும் உணவுப் பொருட்களை பற்றியும் தங்கும் இடங்களை பற்றியும் உம்மால் எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசும் என்று அவரை வெளிமண்டபத்திற்கு அழைத்து வந்த பிளைப்பின் கூறினார்.
அவைகளை பற்றி உயர்வாகவே நான் பேச விரும்புவேன் என்றாலும் எனக்கு தெரிந்த உண்மைகளை பார்த்தால் என்னால் அப்படி பேச முடியாது என்று சிரித்துக்கொண்டு பால்கோன்சி பதிலளித்தார். நல்லது, எப்படியோ உம்மால் எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசும். பேட்டிகள் கொடுப்பதில் சக்கரவர்த்திக்கு மிகுந்த ஆசை உண்டு. ஆனால் அவர் தாம் பேசுவதை விரும்ப மாட்டார். அவரால் பேசவும் முடியாது. அதை நீரே பார்க்க போகிறேன். பகுதி 11 முடிந்தது.